ஓல்ட் இஸ் கோல்டுங்க. என்னைக்குமே பழசு தாங்க புதுசு. ஏன்னா அன்னைக்கு இருந்தது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திணை சக்கரை பொங்கல். உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா மில்லட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு கம்மிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இன்னைக்கு திணை சக்கரை பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக செய்கிற மாதிரி குக்கரில் செஞ்சு காட்ட போகிறேன். குக்கரில் தானே செய்கிறோம், நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த திணை பொங்கல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்க தண்ணி அளவு எவ்வளோ வைக்கணும், பருப்பு அளவு எவ்வளோ வைக்கணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நிறைய ஃபெஸ்டிவல் வருது, அதுவும் மெயினாக நியூ இயர் வருது. ஸோ நியூ இயருக்கு நிறைய பேர் ஸ்வீட் செய்யணும்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திணை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். திணை 1 கப் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்கு. இப்போ நான் சொல்ற அளவுகளோட திணை அரிசியிலையும் செய்யலாம், வரகரிசி, சாமரிசி, குதிரைவாளி அதுலேயும் செய்யலாம், பச்சரிசியிலையும் செய்யலாம். எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்ற இதே அளவுகள் தான். பாசிப்பருப்பு 1/2 கப்பு. பாசிப்பருப்பு 1/2 கப்புக்கு மேலே போட்டால் நம்ம பொங்கல் ரொம்ப அப்படியே புட்டு மாதிரி ஆயிடும். வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம திணை எடுத்தோமோ அதே கப் அளவில் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் நல்லா கரெக்டாக சுருன்னு இருக்கும். நான் அச்சு வெல்லம் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பாவு காய்ச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். நான் எடுத்திருக்கிற வெள்ளத்தில் மண் இல்லை, அதனால அப்படியே பொடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இப்படியே தான் போட போகிறோம். நெய் தேவையான அளவு, முந்திரி திராட்சை தேவையான அளவு. முந்திரி திராட்சை எவ்வளோ போட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சுக்கு சின்னதாக ஒரு துண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன். ஏலக்காய் 7 எடுத்து வச்சிருக்கேன். இதோடையே நீங்க விருப்பப்பட்டா இந்த மாதிரி நெத்து தேங்காயை எடுத்து இங்க பாருங்க இப்படி மெலிசா கீனி வச்சுக்கோங்க. இந்த தேங்காயை நல்லா நெய்யில பொரிச்சிட்டு பொங்கல்ல போடும் போதும் அவ்வளோ சுவையா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி திராட்சை இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் மட்டும் இப்படி கீனிட்டு போடுங்க, ரொம்ப சுவையா இருக்கும். தேங்காயும் 1 கைப்பிடி எடுத்து இதே மாதிரியே கீனி வச்சிருக்கேன். இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். இப்ப வாங்க திணை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க சுக்கும் ஏலக்காயும் பொடிச்சுக்கலாம். நீங்க சுக்க தட்டாம அப்படியே போட்டா நல்லா பொடியாது. இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு பொடிக்கும் போதும் நல்லா நைஸா பொடியும். இப்போ இது நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். எடுத்து வச்ச 1/2 கப் பாசிப்பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இதை லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இந்த ஆப்பக்கரண்டியை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இது லூலு மாலில் வாங்கினேன், அதுக்கப்புறம் ரோட்டு கடையில் வாங்கினேன், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒன்று கிடையாது, ஒரு 7-8 வச்சுருக்கேன். எங்கெல்லாம் இதை பார்க்குறேனோ அதை வாங்கிடுவேன். ஏன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஒரு மாடலில் இருக்கும். ரெண்டாவது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, சமைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. பாருங்க, இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இது கூடவே எடுத்து வச்ச திணை அரிசியும் போட்டுக்கலாம். இந்த அரிசி போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை நல்லா ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. ஜஸ்ட் 2 நிமிஷம் இதை கிளறி கொடுங்க. இந்த அரிசி சூடாகணும், அது வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்க, சூடேற அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ கரெக்டா இருக்கும். நான் தொட்டு பார்க்குறேன். செம்ம சூடா இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நல்லா நான் கழுவி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா கழுவிட்டேன். அதே அடுப்புலேயே வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி அளவு எப்படி ஊத்துறதுன்னு பார்ப்போம். எந்த கப்பில் திணை அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே 4.5 கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றி வச்சிருக்கேன். அதுவும் இதிலே ஊற்றிடலாம். 4 to 4.5 கப் ஊற்றலாம். எடுத்த உடனே நல்லா கொஞ்சம் கட்டியாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இதே நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் பொங்கல் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றும் போதும் நல்லா பொங்கல் அப்படியே கொழன்னு இருக்கும். இப்போது இதுலேயே 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு வேக வைக்கும் போதும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இதே நீங்கள் பால் ஊற்றி செய்யலாம். 3 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கப் பால் ஊற்றுங்க. அந்த மாதிரி செய்யலாம். நான் இன்னைக்கு பால் ஊற்றி செய்யலை. நீங்கள் விருப்பப்பட்டால் பால் ஊற்றியும் செய்யுங்க. இதுலேயே 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். பாருங்க, இப்போ கொதிச்சு வருது. இந்த டைமில் ஒரே ஒரு வாட்டி கிளறி கொடுங்க, போதும். இனிமேல் நம்ம குக்கரை மூடிடலாம். அவ்வளோதாங்க, விசிலும் போட்டாச்சு. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இது 4 விசில் வரட்டும்.
4 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ தேவையான முந்திரி பருப்புலாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்புலாம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஸோ உங்கள் விருப்பப்படி போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ கீறி வச்ச தேங்காயும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சு இதை செவக்க வறுத்துக்கலாம். நான் தேங்காயை நீளமாக சீவி போட்டிருக்கேன். நீங்கள் பொடியாக வேணால் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் செவக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்லேயே நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயக்கூடாது. அடுப்பனால இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. பாருங்கள், முந்திரி பருப்பும் லேசாக செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச திராட்சையும் போட்டுக்கலாம். நான் திராட்சை கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம வெள்ளம் வேற போட்டிருக்கிறதுனால நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், திராட்சையும் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாமே ஒன்று போல் சூப்பராக செவந்துடுச்சு. இங்கே பாருங்களேன், அந்த தேங்காயோட கலர் இப்படி இருக்கணும். இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. இப்போ குக்கர் ஆவி போயிருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்து இங்கே பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்திருக்கு. நம்ம தண்ணி அளவு வச்சோம், அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம வெல்லமும் போட போகிறோம். இன்னும் அப்படியே நம்ம வெல்லம்லாம் போடும்போது இது அப்படியே நல்லா கொழன்னு ஆகிடும். இப்போது எடுத்து வச்ச 1.5 கப் வெல்லமும் இதிலே போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியமான அனலில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இப்போது அடுப்பணலை ஃபுல்லாக கம்மியாக வச்சுடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் உருக அப்படியே பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடுச்சுல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இப்படி இருந்தால் தான் நம்ம எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் பொங்கல் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இந்த பொங்கல் மீதி இருந்தால் வச்சுட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சுவையாக இருக்கும்னு சொல்லலாம். பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா சூப்பராக கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்ச சுக்கும் ஏலக்காயும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. ஆஹா, சூப்பர் வாசனை. சிலர் ஏலக்காய் மட்டும்தான் போடுவாங்க, பட் நான் சுக்கும் சேர்த்து போடுவேன். சுக்கு போடும்போது தொண்டைக்கு இதமாக நல்லாயிருக்கும். ஸ்வீட்லாம் சாப்பிட்டா சிலருக்கு அப்படியே தொண்டை பிடிக்கும் பாருங்கள். இந்த சுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள், தொண்டை பிடிக்கவே பிடிக்காது. இப்போது நம்ம எடுத்து வச்ச நெய்யிலேருந்து மீதி இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் நான் இதில் போடுறேன். நெய் போடுறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்கள் விருப்பம் தான். எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இதையும் அப்படியே ஒரு கிளறி கொடுங்க. போதுங்க. இனிமேல் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சைலாம் போட்டுக்கலாம். பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும்ல. முந்திரி திராட்சை கொட்டுற வரைகள் தான் ஸ்டவ் ஆனில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. ஆஹா, எனக்கே சாப்பிடணும்னு அப்படியே டெம்ட் ஆயிடுச்சு. நெய் சொட்ட நம்ம திணை அரிசி ஸ்வீட் பொங்கல். இந்த மார்கழி மாதத்துக்கு ஏற்றது. ஈவன் நீங்கள் நியூ இயர் கூட இந்த மாதிரி செய்யலாம். ஓல்ட் இஸ் கோல்டுங்க. என்னைக்குமே பழசு தாங்க புதுசு. ஏன்னா அன்னைக்கு இருந்தது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். நீங்கள் கோயிலில் போனால் ஸ்வீட் பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே டேஸ்ட்டில் இருக்கும். அந்த கோவிலில் கொடுக்கும்போது ஒரு கற்பூர வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதே ஃப்ளேவர் கிடைக்கும். பட் எனக்கு அந்த கற்பூர வாசனை பிடிக்காது, அதனால போடல. நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணி அளவு நான் எப்படி வச்சனோ அதே மாதிரி வைங்க. அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம செய்யும் போது எப்படி இருந்தது, இப்போ செஞ்சு ஒரு 4-5 நிமிஷம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே அந்த திக்னஸ் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம எப்பயுமே சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, நெய்யாகட்டும், எண்ணெயாகட்டும், டால்டாவாகட்டும், நீங்கள் எது ஊற்றினாலும் இங்கே பாருங்கள், இப்படி நம்ம பொங்கலை தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு அப்படியே நெய் சொட்ட இருக்கணும் பொங்கல். அப்படி இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு எப்படி ஒரு நேர்மையாக செய்யணுமோ நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதாவது அதுக்கு துரோகம் பண்ணல, வேணுங்கிற அளவுக்கு நெய் சொட்ட போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம். கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்தால் கண்டிப்பாக நெய் கம்மியாக போடுங்க. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படியே கொஞ்சம் நெய் சொட்ட சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா நெய் அப்படியே ததும தாராளமாக விடுங்க. சும்மா டேஸ்ட் அப்படியே அள்ளுன்னு சொல்லலாம். அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து கொட்டேன் அந்த ஸ்பூனில். அங்கே பாருங்கள். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. இன்னும் இது நல்லா சூடு ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டிப்படும். ஸோ அதனால நான் சொன்ன அளவு தண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரியே இருக்கும்.
நீங்கள் பிரசாதமாகவும் இது செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சு கும்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம குக்கரில் தான் செஞ்சுருக்கோம். நானும் போக போக மில்லட்ஸில் நிறைய வெரைட்டி செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் சாமிக்கு வச்சு கும்பிட்ற மாதிரி செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கார்த்திகை மாதத்துக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை சாமிக்கு செஞ்சு கும்பிடலாம். அதே மாதிரி நியூ இயர் வருது. நியூ இயருக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினைப்போம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் மெயினாக செய்கிறது இந்த சக்கரை பொங்கல் தான். ஸோ நீங்களும் நியூ இயருக்கும் செஞ்சு பாருங்கள். இல்லை எந்த விசேஷமாக இருந்தாலும் சரிங்க. ஈவன் எங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டேனா கேசரி, இந்த மாதிரி ஸ்வீட் பொங்கல் இதெல்லாம் தான் எங்கள் அம்மா செய்வாங்க. நான் இது சாமிக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சு கும்பிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, அப்படியே அந்த தேங்காய் பீஸோடு சாப்பிட்டு காட்ட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். ஆஹா, சான்ஸே இல்லை. பர்ஃபெக்ட். சக்கரை பொங்கல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்படியே ருசி அள்ளுதுன்னு சொல்லலாம். ஆஹா, அந்த தேங்காய்ங்க, அப்படியே இந்த தேங்காய் சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுவும் நெய்யில் வேற பொரிச்சிருக்கிறோம், சொல்லணுமா என்ன? உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக தோணியிருக்கும். இதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஆஹா, அப்படியே அள்ளி சாப்பிடணும்னுல தோணுது. மறுக்க ஒருவா சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, நம்ம பச்சரிசியில் செய்கிற பொங்கலுக்கும் இதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குங்க. இது ஒரு மாதிரி ஸ்வீட் அப்படியே அள்ளுது. அச்சு வெள்ளத்துலேயும் செய்யலாம், உருண்டை வெள்ளத்துலேயும் செய்யலாம், பனை வெள்ளத்துலேயும் செய்யலாம். நான் மெயினாக பொங்கல் இந்த கலருக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். நீங்கள் பால் ஊற்றும் போதும் கொஞ்சம் கலர் அப்படியே ஒயிட்டாக மாறும். எனக்கு பிடிச்ச இந்த தேங்காய் பீஸை மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன். ஆஹா, செம்மையாக இருக்குங்க. நான் இன்னைக்கு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் கூடி குறைச்சி போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். துருவி போடாமல் இந்த மாதிரி பீஸாக போட்டு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், முந்திரி திராட்சை போட்டால் தான் ருசியாக இருக்குன்னுலாம் கிடையாது. இந்த தேங்காயை நெய்யில் வறுத்து போடுங்க, அம்புட்டு பிரமாதமாக இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நானும் உங்களுக்கு இப்படி காமிச்சு நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னங்க பண்ணுறது, உங்களுக்கு காட்ட தான் முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது இந்த சங்கீதா பிள்ளை சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்காடா, நாமளும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்க்கும் போதும் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கும் பிடிச்சது, அதனால் நான் ஷேர் பண்ணேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னுடைய ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் மேலும் என்னை அடுத்தடுத்தது நல்லா செய்யணும்னு தூண்டுது. ஸோ இதே மாதிரியே உங்க அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then see you, bye bye, love you all. இன்னைக்கு காலையில தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது திணை சக்கரை பொங்கல். பட் சில இடத்துல நான் வரகு பொங்கல்னு சொல்லியிருப்பேன், அதாவது வரகு அரிசின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த தவறு செய்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. தவறை சரி பண்ணி திரும்பவும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வாழ்க வளமுடன்.